நீட் பயிலும் மாணவர்களுக்கு எனது வணக்கம். நாம இந்த ரிவிஷன் வீடியோல பார்க்க போறது excretory products and their elimination. அப்படின்னா excretory products இதில் நைட்ரோஜீனஸ் வேஸ்ட் ஒரு செல்லுலர் ஆக்ஷன் நடக்கும்போது தேவையில்லாத கழிவுகள் the waste products will be eliminated. முக்கியமாக 3 வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்கு, அமோனியா, யூரியா அண்ட் யூரிக் ஆசிட். இப்போ அமோனியாவை ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் அமனோடெலிக்னு சொல்லுவோம், யூரியாவை ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் யூரியோடெலிக் அண்ட் யூரிக் ஆசிடை ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் யூரிகோடெலிக். இப்போ அமோனியா ரொம்ப டாக்ஸிக். ஸோ இந்த அமோனியாவை ரிலீஸ் பண்ணுறது மோஸ்ட்லி அக்வாட்டிக் அனிமல்ஸ்குள்ளே போயிடும். அதுவும் போனி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் அமனோடெலிக்கில் வருது. இந்த அமோனியா நம்ம உடம்புலையும் ஃபார்ம் ஆகுது, ஆனால் இந்த அமோனியா லிவரால் யூரியாவாக மாறுது. ஸோ அங்கே அது யூரியாவாக மாறி, ஸோ யூரியா மெட்டபாலிசம் இஸ் கேரிட் அவுட் இன் லிவர். அங்கே இருந்து அப்படியே வந்து கிட்னியில் பிளட்டிலிருந்து யூரியாவை பிரித்து எடுக்கிறது. இதுதான் நம்ம மெக்கானிசம். அப்போது இந்த யூரிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெப்டைல்ஸோ பேர்ட்ஸோ ஃபீக்கலையும் யூரினையும் சேர்த்தா மாதிரி அனுப்புகிற ஒரு மேட்டர், அது டு சேவ் வாட்டர். அதே மாதிரி யூரியோடெலிக், நாமெல்லாம் யூரியோடெலிக்கில் வரும். யூரியா தான் நம்மளோட பேசிக் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் எக்ஸ்க்ரீஷன். அது இல்லாமல் சில விஷயங்கள் அதோடு இருக்குது, பட் மேக்ஸிமம் யூரியா ரிலீஸ் ஆகுது. இப்போ நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜியில் வெறும் ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், கிட்னி அப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படி தான் நினைப்போம். ஆனால் இங்கே என்னென்னா எவல்யூஷனில் கிராஜுவலாக எப்படி இந்த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் மோஸ்ட் கேட்டகரியிலேருந்து ஹையர் மோஸ்ட் கேட்டகரி ஹியூமன் பீயிங் வரைக்கும் ஒரு சின்ன ஜிஸ்ட் இங்கே ஃப்ளேம் செல்ஸ் இங்கே தான் ஆரம்பிக்குது. அதை ப்ரோட்டோ நெஃப்ரோஸ்ன்னு சொல்லுவோம். ரொம்ப ப்ரிமிட்டிவாக வளர்ந்துருக்கிற ஒரு கிட்னி, அதாவது நெஃப்ரான். அதுதான் நெஃப்ரானோட ஆன்டீரியர் போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது ப்ரோட்டோ நெஃப்ரோஸ். இதில் பார்த்தீங்கன்னா பிளாட்டிஹெல்மெந்தஸில் ஃபஸ்ட்டு டைமாக ஒரு ஃப்ளேம் செல்ஸ்ன்னு வருது. அதுக்கப்புறம் அது நெஃப்ரீடியாவாக மாறுது. அதுக்கப்புறம் சில இன்செக்ட்ஸில் மால்பீஜியன் டிபியூல்ஸாக இருக்குது. இல்லை க்ரஸ்டேஷியன் ப்ரான்லலாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கிளான்ஸ் ஆர் ஆண்டனல் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எழுதியிருக்கேன். இதுலேயுமே குட்டி குட்டியாக ஒரு சேஞ்ச் இருக்குது. அக்கார்டிங் டு NCERT இங்கே ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல எக்ஸ்க்ரீஷன் வாட்டர் அண்ட் அயானிக் பேலன்ஸ் அதையே கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கு. இந்த இடத்துல எக்ஸ்க்ரீஷன் கம் ஆஸ்மா ரெகுலேஷன். எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறது. ஆண்டனல் கிளான்ஸ் எல்லாம் கிரஸ்டேஷியா, அதுவும் ஆர்த்ரோபோடால வர ப்ரான். இது ஒரு குட்டி ஜிஸ்ட். இது இல்லாமல் நீங்கள் இப்போ எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம்னா நீங்கள் இங்கே முழுக்க கிட்னி பற்றி தான் படிக்கிறோம். கிட்னி, அந்த யூரிட்டர், அந்த மொத்த சிஸ்டம். உங்களுக்கு இந்த சிஸ்டத்துக்குள்ளே கிட்னி வருது, யூரிட்டர், யூரித்ரா, யூரினரி பிளாடர் இதெல்லாம் இருக்குது. இது இல்லாமல் வேறு எதெல்லாம் உங்களுக்கு இந்த எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கனாக நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா look at here, kidney 1 pair, lungs ஒரு நாளைக்கு ஒரு 18 liters of CO2 is released out, plus கொஞ்சம் மாய்ஸ்சரைஸாக வாட்டரும் வெளியே போகுது. ஸோ லங்ஸும் இதுக்குள்ளே வருது. அதே மாதிரி லிவர் நிறைய வேலை பண்ணும். பைல் பிக்மெண்ட்ஸ் இருக்குது, பிலிருபின், பிலிவரிடின், அதில் வர கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி மேட்டர்ஸ் எல்லாமே இது வழியாக வெளியே போகுது. சம் விட்டமின்ஸ், ட்ரக்ஸ், ஏன்னா அது டீடாக்சிஃபையிங் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில். ஸோ நிறைய விஷயம் அதிலிருந்து வெளியே போகுது. இந்த பிலிருபின், அந்த பிலிவரிடின், பைல் பிக்மெண்ட்டு வேஸ்ட் ப்ராடக்டா அப்படின்னு சில நேரத்தில் கொஷினில் கேட்டால் நீங்கள் அது அங்கே ரொம்ப இன்வால்வ் ஆகுது, அது வேஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. இங்கே அது அப்படி தான் மென்ஷன் ஆகிருக்கு. அது அழகாக போட்டுக்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்தது ஸ்கின்ல வந்து உங்களுக்கு யூஸ்வலாக ஸ்வெட்டாக ரிலீஸ் ஆகுது, சீபமாக ரிலீஸ் ஆகுது. ஸ்வெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்டிக் ஆசிட், சோடியம் குளோரைடு, வாட்டர், யூரியா, a part of a urea is also released via our sweat. சீபம்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். செபேஷியஸ் gland releases the sebum. அதில் வேக்ஸு, ஸ்டீரால், ஹைட்ரோ கார்பன்ஸ், நம்ம ஃபேஸில் வர பரு இல்லை காதில் இருந்து எடுக்கிற வேக்ஸ், இதெல்லாம் இது கீழே வருது. ஸோ இது எல்லாமே கூட எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கனாக ஒர்க் ஆகுது. பட் இதையெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is the excretory system. We have a pair of kidneys, 2 kidney on either side of the vertebral column தெரியும். ஆனால் இது முக்கியமாக அப்டாமினல் கேவிட்டியோட பேக் சைடு, டார்சல் சைடு அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இதில் நம்ம ஹார்ட்டில் பார்த்தா மாதிரியே this is the right kidney and this is the left kidney. இப்போ ரைட் கிட்னி is slightly lower in position because right side liver இருக்குது. அந்த ஸ்பேஸ் அகாமடேஷனுக்காக this is slightly, not to the core down, slightly lower. But here the major
thing you have to remember is either side of the vertebral column அப்படின்னா vertebral column you have a cervical vertebrae, thoracic vertebrae, lumbar, sacrum அப்படியெல்லாம் போகுது. thoracic vertebrae the last 12th thoracic vertebrae க்கும் first, second and third lumbar vertebrae க்கும் அதுதான் இங்க மென்ஷன் ஆயிருக்கு. அது அந்த இடத்துல அதுக்கு either side it is present. Another thing, this is the convex side and this is the concave side. So convex side is peripheral side of your that is periphery of your body. Concave side is facing the vertebral column. That is also a question. And then when it comes down to this is the urinary bladder, and urinary bladder capacity varies between 350 ml to 500 ml of urine. And then urethra la kuda minute changes irukum. The male urethra is lengthy 20 centimeter and female urethra is just 4 to 5 centimeter. Adella inge mention pannala, so I'm just saying that's it. So when you talk about the major excretory organ, the most important organ in our body is a kidney. Here I just drawn a LS of a kidney. So this is kidney, bean shaped. ஒரு kidney அப்படின்னு சொன்னீங்கனாலே ரெண்டு பக்கம் இருக்கு. அதனோட weight இங்க மென்ஷன் ஆயிருக்கு 120 to 170 grams in an adult body. ஏன்னா இந்த கிட்னி யூஸ்வலாக நம்ம உடம்புல இருக்கிற நம்பர் ஆஃப் செல்ஸை பொறுத்து தான் அதனோட சைஸு. குழந்தைங்களுக்கோ இல்லை சில்ட்ரன் ஒரு 12-13 இயர்ஸ் வரைக்கும் அது ரொம்ப மெச்சூர்டாக பெரிய சைஸ் இந்த சைஸ்க்கு வராது. அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். The number of cells increased, no? So the metabolic rate and metabolic waste is also increased. Accordingly, the size of the kidney is also increased. Look at here, the size. This is the length and this is the breadth and this is the width. Lengthwise, it is 10 to 12 centimeter. Breadthwise, it is 5 to 7 centimeter, and widthwise, this is 2 to 3 centimeter. This is the width of the kidney. So when you talk about the kidney, you have major two regions: outer cortex and inner medulla. This is the cortex region and this is the medulla region here. So the entire kidney is covered by a capsule, okay, a renal capsule you could say. And the other side இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே adipose tissue அப்படியே லார்ஜா இருக்கும், அதுக்குள்ள அழகா ஃபிட் ஆயிருக்கு கிட்னி. அண்ட் இந்த இடத்துல ஒரு நாட்ச் that is called hilus. இந்த hilus வழியாக தான் உங்களுக்கு ரீனல் ஆர்டரி ஆகட்டும், ரீனல் வெயின் ஆகட்டும், நர்வ்ஸ் ஆகட்டும் எல்லாம் உள்ளே போகுது. அதே மாதிரி யூரிட்டர், ஓகே, திஸ் இஸ் த யூரிட்டர் ஜஸ்ட் கம்மிங் அவுட் வயா திஸ் ஹைலஸ் பாயிண்ட். அண்ட் உள்ளே போனீங்கன்னா திஸ் இஸ் கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா. ஆஸ் ஐ செட், கார்டெக்ஸ்லேருந்து அப்படியே இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும். அந்த எக்ஸ்டென்ஷன் ரெட் கலரில் இருக்கிற இந்த எக்ஸ்டென்ஷன்ஸோட பேர் ரீனல் காலம் ஆஃப் பெர்டைனி. ரீனல் காலம் ஆஃப் பெர்டைனி. இங்கே பின்னாடி பெல்லைனின்னு ஒரு நேம் வரும், அதோட இதை குழப்பிக்காதீங்க, இது பெர்டைனி. அதே மாதிரி இங்கே மெடுலா ரீஜன் ஹஸ் காட் அ பிரமிட் ஷேப் ஸ்ட்ரக்சர்ஸ். எல்லாமே பிரமிடாக இருக்கும். இது இந்த பிளாக் கலர் இதெல்லாம் ரீனல் பிரமிட். அப்போ இங்கேருந்து இப்படி பிரியும் போது ஒரு மேஜராக ஒரு தண்டு மாதிரி பிரியும், அதெல்லாம் மேஜர் கேலிசஸ். அங்கேருந்து குட்டி குட்டியாக பிரியுது, இதெல்லாம் மேஜர் கேலிசஸ். இங்கெல்லாம் இந்த குட்டி குட்டியாக பிரியறதெல்லாம் மைனர் கேலிசஸ். இது ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். அதில் இருந்து இங்கே இருந்து யூரின் பிரியுது. அதாவது யூரின் ஒன்று வேற எங்கெல்லாம் இருந்து வரல. ஃப்ரம் த பிளட் த யூரின் இஸ் செக்ரிகேட்டட் அவுட் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இட் இஸ் கலெக்டட் இன் த பெல்விஸ். இதோட எக்ஸ்டென்ஷன் இங்கே பெல்விஸ் இந்த இது திஸ் இஸ் த யூரிட்டர். யூரிட்டரோட பாயிண்டில் தேர் வில் பி அ ரீனல் பெல்விஸ். அங்கேருந்து அப்படியே த யூரின் இஸ் கம்மிங் டு த யூரிட்டர் and collected in the urinary bladder. The urinary bladder fill ஆன பிறகு there will be a reflex. Accordingly the sphincter gets opened and the urine is released. So this is the kidney structure. So in this thing fully I have given only the kidney's structure and internal structure, anatomy. So when you talk about kidney, the most important unit of kidney is nephron. Nephrons are the vital unit. Around some 1 million according to NCERT is there in each kidney. அப்படின்னா ஒரு 2 million, some booksல 1.5 million அப்படின்னு போடலாம். So put together அப்படி பார்த்தீங்கன்னா, but this cannot be replaced. Once dead means it is dead, but it is the basic unit of a kidney. So the nephron, when you talk about a nephron, they have two regions. One is capsular region, the other one is
tubular region. இது capsular region, இங்க எல்லாம் tubular region. இப்போ இந்த capsular regionல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the center is glomerulus covered by a Bowman's capsule. This is the Bowman's capsule. இது glomerulus. இது ரெண்டும் சேர்ந்தா you can say it is a Malpighian capsule too. And இதுக்குள்ள தான் there is an entry of a arteriole, afferent arteriole உள்ள வருது, வெளியே போறது efferent arteriole, efferent exit ஞாபகம் வச்சுக்கோங்க. See, this is an efferent. இங்க diameter பாருங்க, this diameter is quite big and this diameter is narrow. இது ரொம்ப wider-ஆ இருக்கிறதும் இது narrow-ஆ இருக்கிறதும் which is very much helpful for the filtration. That is, they maintain some very good pressure. Accordingly, it is been easily segregated. அதனால தான் இந்த wider diameter, here narrower. And when it comes down here, they have a PCT, proximal convoluted tubules, DCT, distal convoluted tubules. அது ஃபுல்லா எழுதுறத விட ஏற்கனவே படிச்சது ரிவிஷன்ங்கிறதுனால I've just given the short form. PCT, அதனோட continuation is here as a U shape or the hairpin loop or a Henle's loop அப்படின்னு சொல்லலாம். இந்த Henle's loopக்கு வரும்போது இன்னும் கூட ரொம்ப தின்னா இருக்கும். இந்த limbs வந்து very thin. இங்க பாருங்க, this is descending limb and this is the ascending limb and then going as a distal convoluted tubules and then coming as a collecting duct. அங்கிருந்து அப்படியே duct of Bellini. As I said here, Bertini, here this is Bellini. இப்போ இந்த டியூப், அதாவது இந்த ஏரியா, இப்போ நம்ம பார்த்தோம் இங்க கார்டெக்ஸ் இருக்கு, மெடுலா இருக்கு. கார்டெக்ஸ்ல தான் இந்த ரீஜன் எல்லாம் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். மெடுலால இந்த ஏரியா இருக்கு முக்கியமா, திஸ் ஏரியா, தட் இஸ் Henle's loop is present in medulla. இங்க collecting duct partly located in the medulla. அதுவும் பார்த்தீங்கன்னா nephron, as I said, that is the basic unit of excretion அப்படின்னு பார்க்கும்போது here you have two different types of nephrons. One is the nephron present in cortical region, another one is present in the junction point between the cortex and medulla. ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கும். அது juxtamedullary nephron அப்படின்னு சொல்றோம். என்ன அதுல ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னா, இந்த கார்டிக்கலை விட இது ஸ்பெஷல். எப்படின்னா, இந்த கார்டிக்கல் ஒரு நார்மல் டைம்ல ஒர்க் ஆகும். இந்த juxtamedullary nephron works in an emergency situation. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த கார்டிக்கல் நெஃப்ரான் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு, glomerulus, இப்படி இப்படி distal, இது குட்டியா இப்படி பிரியுது, அவ்வளவுதான். ஒரு குட்டியா Henle's loop இருக்கும். இந்த juxtamedullary nephron எடுத்துக்கிட்டிங்கன்னா, this is the glomerulus and this is the distal convoluted tubule and this goes. See, look at this. The Henle's loop is lengthier in juxtamedullary nephron. What is the point that why they should have a lengthier Henle's loop அப்படின்னு பார்க்க போனா, எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஒர்க் ஆகுறது. அப்படின்னா எமர்ஜென்சியில் நமக்கு அப்படியே தொண்டையெல்லாம் வறண்டு தாகமாக ஆயிடுற மாதிரி ஆகிடும். ஏதாவது ஒன்றுமே புரியாது, சம்டைம்ஸ் படிக்காதது வந்தாலும். ஆனால் இப்போ அது மாதிரிலாம் வரப்போகிறதில்ல, ஏன்னா நீங்கள் தயாராகவே இருக்கீங்க. எங்கேயாவது டேஞ்சரில் நம்ம மாட்டிக்கிட்டாலும் அப்போ நமக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் வற்றி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏரியா தான் ஆக்சுவலி எவல்யூஷன்லேயே ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ். எப்படின்னா, எப்போ ஒரு அனிமல் டெரஸ்ட்ரியல் ரீஜனுக்கு வருதோ அப்போது இந்த ரீஜன், தட் இஸ் தி Henle's loop நல்லா டெவலப் ஆகிருந்துச்சுன்னா தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ரீட்டைனிங் த வாட்டர். ஸோ இங்கே வாட்டரை ரீட்டைன் பண்ணி அது என்ன பண்ண போகுது, வாட்டரை அனுப்புறது தானே யூரின், வாட்டரை ரீட்டைன் பண்ணி இட் வில் சென்ட் பேக் டு த பிளட் அண்ட் தென் மேக் த பிளட் diluted. அதுக்காக தான் this is working on emergency situation. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் ஏரியா இருக்கும். அதாவது இம்பார்ட்டண்ட் ஏரியானா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு உள்ள அனாட்டமிக்குள்ளே போனீங்கன்னா, இந்த glomerulus இருக்கு இல்லையா, நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். This is the area. They have a podocytic cells, podocytes. இங்கெல்லாம் உங்களுக்கு squamous epithelium தான் இருக்கும். This is fully with the squamous epithelial cells. இங்கே பார்த்தீங்கன்னா brush border cuboidal epithelial cells, ஃபுல்லாக brush border, நிறைய to absorb the content, reabsorption. இங்கே திருப்பியும் squamous epithelium இருக்கும். இங்கே brush border இல்லாத cuboidal cells. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா cuboidal columnar epithelial cells. So இது
வந்து ஒன்றுமே அசைச்சிக்காமல் அப்படியே இருந்த மாதிரியே டிஃப்யூஷன், ஆஸ்மாசிஸ், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பாசிவ் அப்படியே அழகாக இருக்கிற கண்டென்ட் எல்லாம் பிளட்ல இருந்து பிரித்து எடுக்கிறதுக்காக தான் இங்கே டிசைனான செல்ஸ், ஸ்கொயாமஸ் எபித்தீலியம், பிரஷ் பார்டர் எபித்தீலியம், திருப்பியும் ஸ்கொயாமஸ் எபித்தீலியம், இதுக்கு cuboidal epithelium without any brush border, like this kind of an arrangement is present. For the sake of that, it has to reabsorb the content. The mechanism of excretion la நம்ம பார்ப்போம். இங்க podocyte cells which filters the content, and the filtration க்கு they have a slit. அதை நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். podocytes have got a slit. filtration slit வழியா ரொம்ப அழகா ஃபில்டர் பண்ணும். அதனால தான் இதை பயாலஜிக்கல் அல்ட்ரா ஃபில்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவும் இல்லாம இங்க இந்த ஜஸ்டோக்ளாமருலார் அப்பேரட்டஸ் JGA புக்ல கொடுத்துருப்பான். அதனோட ஸ்பெஷல் என்னன்னா, this is mostly cannot be seen in the cortical nephron. அப்படியே இருந்தாலும் ரொம்ப ரெடியூஸ்டா நம்ம பார்க்க முடியும். This is absolutely seen in this juxtamedullary nephron. As I said here, this is meant for an emergency situation. அப்போ எமர்ஜென்சியில் வாட்டரை ரீட்டைன் பண்ணுறதாகட்டும், இல்லை சோடியம் சால்ட்டை ரீட்டைன் பண்ணி நம்மளை ரொம்ப ஆக்டிவாக ஓட்டுறதுக்காகட்டும், எல்லாத்துக்குமே அது ஒரு ஸ்பெஷலாக ஒரு அப்பேரட்டஸ் வச்சுருக்கு. எப்படின்னா, இப்போ நான் இங்கே வரைஞ்சிருக்கா மாதிரி நெஃப்ரான் இப்படியே இருக்காது, இப்படியே வளைஞ்சு இந்த டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல் இந்த எண்டை தொட்டா மாதிரி இருக்கும். ஸோ திஸ் வில் கம் லைக் திஸ். ஸோ திஸ் போர்ஷன் இஸ் அ டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல். இந்த கிளாமருலாஸ் மவுத்துக்குள்ளே திஸ் இஸ் அன் afferent arteriole and this is an efferent arteriole which is just going out. இதுக்குள்ள 3 இம்பார்ட்டன்ட் செல்ஸ் இருக்குது இந்த ஏரியால இருக்குன்னா, இது பாருங்க, this is macula densa. this black color thing is macula densa. இந்த ரெட் கலர்ல வரைஞ்சிருக்கிறது எல்லாம் juxtoglomerular cells. இந்த நடுவுல இருக்கிறதெல்லாம் லாசிஸ் செல்ஸ். லேசிஸ் அப்படின்னா லேஸ் மாதிரி, ஒரு சாரிலெல்லாம் லேஸ் மாதிரி வச்சு கட்டுற மாதிரி ஒரு லேசிஸ் செல். இதனோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு கொடுக்கவும் இல்லை. ஆனால் இந்த juxtoglomerular apparatus which is coming, see this is a DCT, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. DCT is coming and then fixed along with the mouth region of the glomerulus. இங்க வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா பர்பஸ் இல்லாம அது வந்திருக்காது. அதனோட மெயின் பர்பஸ் என்னன்னா, see this macula densa has a chemosensory cell. They just sense சோடியம் எவ்வளோ இருக்கு, இப்போ ரீஅப்சார்ப் ஆகிருக்கு, அப்புறமா எக்ஸ்க்ரீட் ஆக போகுது. இன்கேஸ் நிறைய எக்ஸ்க்ரீட் ஆகி போயிடுச்சுன்னா உடம்புக்குள்ளே சோடியமோட டெஃபிஷியன்சி வந்துடும். ஸோ சோடியம் குறைஞ்சிருக்குன்னு அப்படியே ரீஅப்சார்ப் பண்ணி அனுப்புறதுக்கு அது சென்ஸ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி நெஃப்ரான் பின்னாடி ஆக்டிவேட் பண்ணி சோடியமை திருப்பி இழுத்து உடம்புக்குள்ளே போட்டுக்கும். இது நடக்கணும். அடுத்தது இந்த ஜஸ்டோக்ளாமருலார் செல்ஸில் ரெனின் இருக்குது. நான் சொன்ன மாதிரி டைஜஷனில் டபுள் என் போட்ட ரெனின், RENNIN, இங்கே ஒரே ஒரு என் போட்ட ரெனின். இது ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டீரோன் மெக்கானிசம்குள்ள போகும். ராஸ் மெக்கானிசம்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ரெனின் செல்ஸ் திருப்பியும் இந்த வேலையை தான் பண்ணும். அதாவது இது வந்து சென்ஸ் பண்ணிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த கமாண்டை கேரி அவுட் பண்ணுறதுக்கு, தட் இஸ் சோடியம் நிறைய ரீஅப்சார்ப் பண்ணி உடம்புல அனுப்புறதுக்கு இந்த ரெனின் செல்ஸ். அதுதான் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ். இங்கே சொன்ன மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காகவே the specifically designed cells are this juxtoglomerular apparatus. இதுதான் இதனுடைய anatomy and அதனுடைய external structure and all. Let us get into the action and how the mechanism is going on with. Now it is the mechanism of urine formation. நம்ம எப்படி யூரின் ஃபார்ம் ஆகுது பிளட்ல இருந்து. யூரின் ஒன்று இங்கே தனியாலாம் இருந்து வரல, பிளட்டில் இருந்து யூரின் எப்படி பிரிஞ்சு வெளியே வருது, இதுதான் மேட்டர். இதுக்கு முக்கியமாக 3 சப்டைட்டில் இருக்குது. கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் நம்பர் 1, நம்பர் 2 டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன், நம்பர் 3 டியூபுலார் செக்ரீஷன் இல்லை டியூபுலார் எக்ஸ்க்ரீஷன் இப்படின்னு சொல்லிக்கலாம். இதில் ஃபஸ்ட் பார்ட்டு கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன். அங்கே ஃபில்டர் ஆகுது, அதாவது பிளட்டு கிளாமருலஸ்க்கு வந்து ஃபில்டர் ஆகுது. அதனால தான் இங்கே அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் சொல்கிறோம். ஃபில்டர் ஆகி உள்ளே போகிற எல்லாமே ஃபில்ட்ரேட்டு தான். இப்போது இங்கே ஃபில்டர் ஆகுது, ஃபில்டர் ஆகி இங்கே போகிற எல்லாமே ஃபில்ட்ரேட்டு. இந்த ஃபில்ட்ரேட்டுக்குள்ளே எக்ஸப்ட் ப்ரோட்டீன் எவ்ரிதிங் இஸ் தேர். அவ்வளோ ஒரு அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் நடக்குது இங்கே. இந்த ஃபில்ட்ரேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் ரீசனாக ஒரு முக்கியமாக 3 இது இருக்குது. ஒன்று என்னென்னா ஸ்கொயாமஸ் எபித்தீலியம். இங்கே நான் குட்டியாக வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இதெல்லாம் ஸ்கொயாமஸ் எபித்தீலியம். அதுக்கப்புறம் இங்கே இந்த வால்ஸில், அதாவது இந்த பேஸ்
பேஸ்மெண்ட் மெம்ப்ரேனுக்கும் குளோமருலஸ்க்கும் நடுவில் போடோசைட் செல்ஸ், அது ஃபுல்லாகவே போடோசைட் செல்ஸ் போன டயக்ராமில் இருந்தது, நடுவில் ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸ் வரும், அதுக்கப்புறம் இந்த பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன், இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபில்ட்ரேஷன். இதையெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே இருக்கிற வைடர் டயாமீட்டர், இங்கே இருக்கிற நேரோ டயாமீட்டர். அஃபரண்ட் ஆர்டீரியோல வைடராக இருக்குது, இஃபரண்ட் ஆர்டீரியோல குட்டியாக இருக்குது. இதெல்லாமே தே மெயின்டைன் த ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் வேரியேஷன் இருக்கும். குளோமருலாரில் இருக்கிற ப்ரெஷரு, பவுமன்ஸ் கேப்சியூலில் இருக்கிற ப்ரெஷரு, அதாவது கேப்சுலார் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், அதுக்கப்புறம் குலாய்டல் ப்ரெஷர், ஹைட்ரோஸ்டாட்டிக் நிறைய ப்ரெஷர், இதை பற்றியெல்லாம் நம்ம என்சிஆர்டியில் மென்ஷனே பண்ணலை. அதனால் அதை பற்றி நீங்கள் தலையை பிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. இந்த 3 இம்பார்ட்டண்ட் லேயர்ஸ் இதையெல்லாம் வச்சு ஒரு இப்போ வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் இப்படி அமுக்கி வெளியே அனுப்புகிற பிளட்டில் 1/5 ஆஃப் த பிளட் டைரக்ட்லி கம்மிங் டு த கிட்னி ஃபார் அ ஃபில்ட்ரேஷன். அதுதான் முக்கியம், ஃபில்டர் ஆகி யூரினை எடுக்கிறதுக்கு. இங்கே முடிச்சிருக்கு 1100 to 1200 ml பெர் மினிட். அதுக்கப்புறம் 1/5 நான் சொன்ன மாதிரி குளோமருலார் கேபிலரி ப்ரெஷர் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த அஃபரண்ட் அண்ட் இஃபரண்ட் ஆர்டீரியல் அண்ட் 3 மெம்ப்ரெயின்ஸ். ஸோ ஃபில்ட்ரேட் இஸ் வித்தவுட் ப்ரோட்டீன். கடைசியாக குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் GFR அப்படின்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா 125 ml பெர் மினிட், அதாவது பெர் மினிட்டுக்கு 125 ml அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 180 லிட்டர்ஸ் வருது. 180 லிட்டர்ஸ், அதாவது பிளட் உள்ளே போகுது வெளியே வருது, ஒரு நிமிஷத்துக்கும் இவ்வளோ நடக்குது. அப்படின்னா 180 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு உள்ளே போய் வெளியே வந்தால் நாம் அதில் ஹார்ட்லி 1.5 லிட்டர்ஸ் அட் த மேக்ஸ் உங்களுக்கு யூரினரி பிளாடர் வந்து 500 ml கெப்பாசிட்டி இருந்தால் கூட அட் த மேக்ஸ் 4 முறை ஒரு நாளைக்கு யூரின் பாஸ் பண்ணால் கூட 2 liters யூரின் வில் பி ரிலீஸிங் இட் அவுட். அப்படின்னா அந்த 180 லிட்டர்ஸை யாரோ ஒரு ஆள் திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்காங்க. தட் மேன் ஹியர் இஸ் த ரீஅப்சார்ப்ஷன். செகண்ட் பாயிண்ட், ரீஅப்சார்ப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இவ்வளோ மேட்டரும் உடம்பு விட்டு வெளியே போயிட்டே இருந்தால் நம்ம உயிர் வாழவே முடியாது. ஸோ ஃபஸ்ட் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அனுப்புது. அதாவது வாட்டர் தான், நிறைய வாட்டரோட தான் போகும். ஏன்னா யூரினே நமக்கு வாட்டரால் தான் வருது, வெறும் சால்ட்டாக நம்ம கிறிஸ்டலாக ரிலீஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இங்கே அந்த டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன் பிளேஸ் a very vital role. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபில்ட்ரேட் இங்கே இருக்குது இல்லைங்களா, இப்போ இதுக்குள்ளே போகிறது ஃபில்ட்ரேட்டு. இந்த ஃபில்ட்ரேட் இஸ் டேக்கன் பேக் பை த பிளட். இப்போது இதனுடைய ஸ்ட்ரக்சரில் மொத்தமாக இங்கே ரெட் கலரில் அப்படியே கர்வியாக இப்படி எல்லாம் வரைஞ்சிருக்கு. இந்த ஒரு கண்டென்ட் பேர், அதாவது திஸ் மேட்டர் இஸ் பெரிடியூபுலார் கேபிலரிஸ், எஸ்பெஷலி when it comes to this Henle's loop, ரொம்ப குட்டியாக பிரான்ச் அவுட் ஆகி போயிருக்கும். This is vasa recta. It is nothing but a blood vessel. Okay, so this all will be taken back. What is being, so the filtrate is going here, what is being retained there or retentate. So the filtrate la irundhu content எல்லாம் taken back by, that's why this is connected with the efferent arteriole. இங்க இருந்து taken back and sent back to the blood so that we'll maintain our osmotic balance plus all the ionic balance. அதுக்கு தான் இந்த tubular reabsorption. So இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, the content is going from filtrate to blood, number 1. Number 2, nitrogenous waste and water, all the things are going via passive transport. அங்கிருந்து reabsorb பண்ணுறதும், sodium, glucose, amino acid எல்லாம் ஆக்டிவாகவும் அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, நான் முதல்ல சொன்ன மாதிரி திஸ் இஸ் த ஏரியா PCT, ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல், ஃபில்டு வித் பிரஷ் பார்டர் எபிதீலியல் செல்ஸ். இங்கே ஸ்கொயாமஸ், இங்கே பிரஷ் பார்டர் எபிதீலியல் செல்ஸ், திருப்பி இதுக்குள்ள ஸ்கொயாமஸ் எபிதீலியல் செல்லு தான் வரும். ஸோ இந்த பிரஷ் பார்டர் எபிதீலியல் செல்ஸ் சீலியா அப்படியே எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி உள்ளே அனுப்புது. மீதி அடுத்த செட்டுக்கு போகும்போது, அதாவது டியூபுலார் எக்ஸ்க்ரீஷன், இங்கே டியூபுலார் செக்ரீஷன், இங்கே இது ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். இங்கே என்னன்னா இதுக்கு கொஞ்சம் உல்டாவாக நடக்கிற ஒரு விஷயம், இங்கே ஃபில்ட்ரேட்ல இருந்து பிளட்டுக்குள்ளே போச்சு. இந்த கான்செப்டில் இந்த தேர்டு ஏரியாவில் வரும்போது பிளட்டில் இருந்து திருப்பியும் ஃபில்ட்ரேட்டுக்குள்ளே போகுது. என்னன்னா சில கண்டென்ட் would have gone more into the blood, again will be checked and taken back by this and then sent out from the system. அதுவும் ரொம்ப முக்கியம். சில சால்ட்ஸ், இப்போ கால்சியம்லாம் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உள்ளே போச்சுன்னா ரீனல் கேலிக்யூலி ஃபார்ம் ஆகலாம், கால்சியம் டெபாசிஷன் அது மாதிரி இருக்கும். இட் வாட் இஸ் நீடட் டு
to the body will be going back. What has to be eliminated from the system will sent out from the system. For that they'll have so many checks. இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட், இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் எல்லாத்தையும் வச்சிருக்கு. ஸோ இங்கே வரும்போது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. என்னன்னா யூரியா தான் நம்ம உடம்புல இருந்து எக்ஸஸாக வெளியே போயே ஆக வேண்டிய ஒரு சப்ஸ்டன்ஸ். அதே மாதிரி கிரியேட்டின் எல்லாத்தையும் வெளியே அனுப்புது. பட் யூரியாவை கொஞ்சம் போல் ரீட்டைன் பண்ணி உள்ளே வச்சுக்குது. அது ஏன்னா அந்த நம்மளுடைய ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக லிட்டில் பிட் ஆஃப் யூரியா இஸ் ஆல்சோ கோயிங் இன் டு த சிஸ்டம். தட் இஸ் ஹேப்பன்ட் இன் த கலெக்டிங் டிபியூல்ஸ். நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் ஆல்சோ டன் பை திஸ் செக்ரீஷன். இதெல்லாம் முடிஞ்சு இங்கே அதை நான் எப்போ சொன்ன மாதிரி ஃபில்ட்ரேட்டில் இருந்து திருப்பியும் பிளட்ல இருந்து ஃபில்ட்ரேட்டு தேவையானது எல்லாத்தையும் தேவையில்லாதது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பாடியை விட்டு வெளியே தள்ளு. ஸோ இது 3 இம்பார்ட்டன்ட் மேட்டர் இஸ் ஹேப்பன். ஸோ நவ் த யூரின் இஸ் ஃபார்ம்டு. இந்த யூரின் ஃபார்ம் ஆகிறதுல இருக்கிற இந்த டிபியூலாரோட ஒர்க்ஸ், இந்த டிபியூல்ஸ் இருக்கு இல்லையா, பிசிடி, டிசிடி, ஹன்லி ஸ்லூப்பு, கலெக்டிங் டக்ட், இதெல்லாம் என்னென்ன வேலை பண்ணுதுன்னா ரொம்ப சிம்பிளாக, அது ஒரு பெரிய கதை மாதிரி இருக்குது. ரொம்ப சிம்பிளாக பிசிடி 70 to 80% எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் வாட்டர் இஸ் அப்சார்ப்ட் பேக். அது பண்ணுது இங்கே முக்கியமாக 70 to 80% எலக்ட்ரோலைட். அதை பார்த்துக்கோங்க. டிசெண்டிங் லிம்ப் இப்போ இங்கே வருது. இங்கே வரும்போது கம்பல்சரியாக அதோட ஆஸ்மோமோலாரிட்டி ரைஸ் ஆகுது. இப்போது யூஸ்வலாக இங்கே வர ஃபில்ட்ரேட், பிளட்லேருந்து வெளியே வர ஃபில்ட்ரேட்டுக்கு 300 ஆஸ்மோமோலாரிட்டி இருக்குது. இந்த 300 இங்கேருந்து அப்படியே கிராஜுவலாக ரைஸ் ஆகிட்டு வருது பாருங்கள். 400, 600, 800, 1000, 1200 இந்த பக்கம் அப்படியே ரைஸ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த டிசெண்டிங் லிம்ப் வில் ஹாவ் அ ஹைப்பர்டானிக் சொல்யூஷன். உங்களுக்கு ஹைப்பர்டானிக்னா என்னன்னு தெரியும். கொஞ்சம் வாட்டர் கம்மியாக சால்ட்ஸ் அதிகமாக இருக்கிற மேட்டர். வை இட் இஸ் ஸோ லைக் தட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே this descending limb is permeable to water. வாட்டர் மட்டும் உள்ளே போய் வெளியே வர ஒரு அமைப்பு. impermeable to salt. இது இப்போ இப்படி அசெண்டிங் லிம்புக்கு போனீங்கன்னா திஸ் இஸ் permeable to salt, impermeable to water. இங்கே இது மாதிரி ஆகிறதுனால திரும்பவும் இந்த ஆஸ்மோமோலாரிட்டி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து இங்கே வரும்போது டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூலுக்கு வரும்போது 200 வரைக்கும் போயிடுது. இது ஆக்சுவலி கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம்னு சொல்கிறோம். எதுக்காக அப்படின்னு சொன்னால், எப்படி வாட்டரை பேலன்ஸ் பண்ணி உள்ளே எடுத்துக்குது. உள்ளே அனுப்பும்போது யார் உள்ளே வந்து எடுத்துக்கிறாங்க அனுப்புகிற அந்த வாட்டரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வரைஞ்சிருக்கு பாருங்க, இந்த வேசா ரெக்டா. திஸ் இஸ் த வேசா ரெக்டா. வேசா ரெக்டாவும் திஸ் ஹென்லி ஸ்லூப் போத் ஆர் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டிங் இன் ரீட்டைனிங் த வாட்டர் அண்ட் ஆல்சோ ரீட்டைனிங் த சால்ட். சால்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சோடியம் பொட்டாசியம் பம்ப் இருந்தால் தான் நியூரல் சிக்னல்ஸ் மூவ் ஆகும். கால்சியம் இருந்தால் தான் போன்ஸ் வில் பி ஸ்ட்ராங்கர். இந்த மாதிரி அயோடின் இருந்தால் தான் தயார். ஸோ எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் டு ரன் திஸ் ஹியூமன் மெஷின் டு ரன் ப்ராப்பர்லி. ஸோ ஃபார் தேட் எவ்ரி திங் டு பி செக்டு. ஒன்ஸ் இல்லை, நிறைய முறை செக் பண்ணி தான் அனுப்பிக்கிட்டு இருக்குது நம்மளோட நெஃப்ரான்ஸு. அதில் இந்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். ஸோ இங்கே இது எக்ஸாம் கொஷின். இப்போ டிசெண்டிங் லிம்பில் ஹைப்பர்டானிக்கா ஹைப்போடானிக்கா, அதே மாதிரி அசெண்டிங் லிம் இங்கே போனோம்னு திஸ் இஸ் த ஏரியா. அது திஸ் இஸ் த டிசிடி சோடியம், வாட்டரு, பைகார்பனேட் அயான்ஸு, சோடியம் பொட்டாசியம் பேலன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்குது. அதுக்கப்புறம் கலெக்டிங் தட்டில் உங்களுக்கு யூரியா இஸ் reabsorbed. Water and urea is reabsorbed. A little bit has to be maintained for the osmomolarity. இதுக்காக தான் அது வச்சிருக்கு. அதில் முக்கியமான ஒரு மேட்டரிங்க இந்த கவுண்டர் கரண்ட்டுன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ நான் சொன்னேன். இங்கேருந்து அதில் முக்கியமாக இதெல்லாம் கார்டிக்கல் ரீஜன், இது மெடுலரி ரீஜனோட மிடில் அவுட்டர் சைடு, இது வந்து இன்னர் மோஸ்ட் ரீஜன் ஆஃப் த மெடுலா. இங்கே வரும்போது இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த அவுட்டரில் எங்கே இருக்குது, மிடில் எவ்வளோ நம்பர் இருக்குது, இதெல்லாமே கூட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே அப்படியே ஏறிக்கிட்டே வருது டிசெண்டிங் லிம்பில், இங்கே போய் அப்படியே இறங்கிக்கிட்டே. ஸோ இங்கே அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, அது ஹைப்போடானிக், ஹைப்பர்டானிக். இந்த இடத்துல வாட்டர் இஸ் டேக்கன் பேக், இந்த இடத்துல சோடியம் அயான்ஸ் அண்ட் சோடியம் குளோரைடு எல்லாமே டேக்கன் பேக். அப்படியே இங்கே வந்து த யூரியா இஸ் டேக்கன் பேக். இதுக்கு பேரலா திஸ் இஸ் த வேசா ரெக்டா. வேசா ரெக்டால அப்படியே இங்கே வந்து 300, 400, 600 இந்த இடத்துல இப்படி குறைஞ்சிக்கிட்டு வருது. அசெண்டிங் லிம்பில் இப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் போல அப்படியே ஏறிக்கிட்டே வருது பாருங்க. இங்கே வந்து 600, இங்கேருந்து அப்படியே ஏறிக்கிட்டே போகும்.
இந்த இடத்துல 300 400 இப்படி ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த உல்டாவையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படியே போயிட்டு கடைசியாக அட் லாஸ்ட் ஃபைனலி the water is balanced in our body. வாட்டர் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது இந்த ஹென்லீஸ் லூப் லென்த்தியாக இந்த எமர்ஜென்சியில் ஒர்க் ஆகிற ஜக்ஸ்டோமெடுலரி நெஃப்ரான்லேயும் முக்கியமாக ஹென்லீஸ் லூப் லென்த்தியாக இருக்குது. ரீசன் இஸ் வாட்டரை பேலன்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ இப்போது வாட்டர் இஸ் ரீடைன். இதையெல்லாம் தாண்டி அப்போது நம்மளுடைய யூரின் இவ்வளோ தண்ணியாலாம் வராது. அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காகவும் இது முக்கியமான கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். இது இல்லாமல் சில விஷயங்கள் இருக்குது. சால்ட்டை மேனேஜ் பண்ணுறது, எவ்வளோ சால்ட்டு வெளியே போகுது, அதிகமாக போயிட்டால் எப்படி ரீடைன் பேக் டு தி சிஸ்டம், அதுவும் இல்லாமல் வாட்டரை எப்படி டேக்கன் பேக், இது ஒர்க் ஆகலைன்னா வேறு என்னென்னலாம் ஒர்க் ஆகுதுங்கிறத இப்போ நம்ம சொல்லித்தரேன் உங்களுக்கு. ரெகுலேஷன்ஸ் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன். எதெல்லாம் கிட்னி ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ணுது? இப்போ ஜென்ரலாக யூரினை பிரிஞ்சிருச்சு, பிளட்லேருந்து யூரின் பிரிஞ்சிருச்சு. அந்த யூரினில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டோ இல்லை சால்ட் கண்டென்ட்டோ யாரெல்லாம் முக்கியமாக எந்தெந்த ஹார்மோன்ஸ் உள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 விஷயம் இருக்குது இதில். ஏடிஹெச் ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன், அடுத்தது ராஸ் மெக்கானிசம் ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டீரோன் சிஸ்டம். இது ரொம்ப பெரிய பேராக இருந்தாலும் அங்கங்கே கொடுத்துருக்க மாதிரி பிட்டால ஒரு சின்ன schematic representation உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக. அண்ட் தென் ஏஎன்ஏ ஃபேக்டர், ஏட்ரியல் நாட்யூரிட்டிக் ஃபேக்டர், இது ஹார்ட்டில் இருந்து. ஸோ இது பிட்யூட்டரி கிளாண்டு. இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஆல்டோஸ்டீரோன்னா உங்களுக்கு அட்ரினல் கிளாண்டுக்குள்ளே இருந்து வர்றது. அதுக்கப்புறம் இது வந்து ஹார்ட்டில் இருந்து வர்றது. இதில் ஆன்டி டயூரிட்டிக் பேர்லேயே பாருங்கள், டயூரிசிஸ்னால் பாசிங் யூரின், அவ்வளோதான். யூரின் ஃபார்மேஷன், யூரின் அனுப்புறது, உடம்பை விட்டு வெளியே அனுப்புறது தான் டயூரிசிஸ். ஆன்டி டயூரிசிஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா அனுப்பாமல் இருக்கா, அப்போ யூரினே போகாமல் இருக்கா அப்படிலாம் இல்லை. யூரின்னாலே வாட்டர். இப்போது வாட்டர் ரொம்ப டைல்யூட்டாக, அதாவது யூரின் ரொம்ப டைல்யூட்டாக ஆயிடுச்சுன்னா பிளட் வால்யூம், பிளட்டோட கான்சன்ட்ரேஷன் திக்காயிடும். இதான் பேஸு. இப்போ யூரின் டைல்யூட் ஆகும்போது பிளட் கான்சென்ட்ரேட் ஆகிடுச்சுன்னா பிளட் வெசலில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு உள்ளவே இருக்கிற மெக்கானிசம், யூரினுக்கு போகிற அந்த வாட்டரை தூக்கி, அதாவது இது யூரினரி பிளாடருக்கெலாம் போன பிறகுலாம் இல்லை, அந்த நெஃப்ரானில் நடக்கும்போதே அங்கேருந்து அப்படியே திருப்பியும் எடுத்து பிளட்டுக்குள்ளே அந்த வேசா ரெக்டாக்குள்ளேயே அனுப்பி உள்ளே அனுப்பிட்டு திருப்பியும் அந்த பிளட்டோட வால்யூமை அப்படியே தின் பண்ணுறது, பிளட்டோட கான்சன்ட்ரேஷனை தின் பண்ணி அதுக்கப்புறம் பிளட் வெசலில் ப்ரெஷர் ஏறாமல் பார்த்துக்கிறது. அதனால தான் இதை ஆன்டி டயூரிசிஸ். திஸ் இஸ் செக்ரீட்டட் ஃப்ரம் posterior pituitary. Posterior pituitaryல actually there is no secretion. What is being secreted in hypothalamus is sent to the posterior pituitary. அங்கே இருந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. அங்கே இருந்து கலெக்டிங் டிபியூலுக்கு வந்து அந்த சிக்னலில் இப்போ இந்த வேசாரெக்டாக்கு எக்ஸஸ் தண்ணியை உள்ளே இழுக்குது. இதுதான் ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோனோட வேலை. அதாவது யூரின் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் ஆகிடும். பிளட்டோட யூரின் கான்சன்ட்ரேட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் அந்த நேரத்தில் கொஞ்சம் எரிச்சல் இருக்கும், அவ்வளோதானே தவிர. ஆனால் பிளட்டு கான்சன்ட்ரேட் ஆகிட்டா பிரச்சனை, ஹார்ட் திருப்பியும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும், லங்ஸ் திருப்பியும். ஸோ அதுக்காக இந்த ஒரு அமைப்பு நம்ம உடம்பே செட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வராமல் பார்த்துக்கணுன்னா நார்மலாக தண்ணி குடிக்கணும். அதுக்கு தான் இந்த ஏடிஹெச் முக்கியமான வேலை. செகண்ட், ராஸ் மெக்கானிசம் ரெனின் ஆஞ்சியோடென்சின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள வர முக்கியமான இது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜக்ஸ்டோக்ளாமருலார் அப்பேரட்டஸ். இந்த ஜக்ஸ்டோக்ளாமருலார் JGA இதனுடைய முக்கியமாக மேக்குலா டென்ஸா, அதுக்கப்புறம் ஜக்ஸ்டோக்ளாமருலார் செல்ஸ். அந்த லேசர் செல்ஸ் பற்றி பெரிய டீட்டெயில்ஸ் இல்லை. இது 2 தான் இந்த ரெனின் மெக்கானிசத்தோட முக்கியமான வேலை. ரெனின் ஒரே ஒரு எண் போட்டது. இப்போ பாருங்க, இங்கே இந்த லிவரில் ஆக்சுவலி இப்போ இந்த சிக்னல் வருது, அதாவது மேக்குலா டென்ஸாவில் கீமோ சென்சார் செல்ஸ் இருக்குது. தே வில் ஜஸ்ட் சென்ஸ் தட் சோடியம் டிப்ரைவ் ஆகுது, உடம்புல நிறைய அப்சர்வ் ஆகி வெளியே போகுது, டேக் பேக் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் அதுக்கு கிடைக்குது. சென்ஸ் பண்ணிடும். பண்ண உடனே ரெனின்கான சிக்னல் கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இதெல்லாம் எப்பவுமே ஆக்டிவாக இல்லை, இதெல்லாம் ப்ரோ என்சைமாக தான் இருக்குது. ஆல் தட் ஹேஸ் டு கெட் இன் டு அன் ஆக்ஷன். அப்போ தான் அது என்சைமேட்டிக் ஃபார்முக்கு வருது. அதனால தான் லிவரில் இருந்து ஆஞ்சியோடென்சினோஜன் அந்த சென்சார் மெக்கானிசம் வந்த உடனே இங்கே லிவரில் இருந்து ஆஞ்சியோடென்சினோஜன் ப்ரோஆக்டிவ் ஃபார்ம் அங்கே வந்துருச்சு. திஸ் ஒன் வில் பி ரிலீசிங் ஆஞ்சியோடென்சின் ஒன்லி வென் த ரெனின் இஸ் கம்மிங் ஃப்ரம் த கிட்னி. ஸோ இந்த ஆஞ்சியோடென்சின் 1 வில் பி கன்வெர்டட் இன்டு ஆஞ்சியோடென்சின் 2 வித் த ஹெல்ப் ஆஃப் லங்ஸ் ப்ரோட்டியோலிட்டிக் என்சைம். இங்கே பாருங்கள், 1 2 3 4 எத்தனை ஒரு ஆர்கன்ஸும் எத்தனை கிளான்ஸும் ஒர்க் ஆகுதுங்க. ஸோ லங்ஸ் வில் பி ரிலீசிங் ப்ரோட்டியோலிட்டிக். அப்போ தான் இந்த ஆஞ்சியோடென்சின் 1 வில் பி கன்வெர்டட் இன்டு
angiotensin 2. இப்போ angiotensin 2 வெளியே வந்தோடனே it will just go to the adrenal medulla. இப்போ adrenal glandக்கு இன்னொரு பேர், not medulla, sorry, adrenal cortex. adrenal glandக்கு இன்னொரு பேர் suprarenal gland. ஏன்னா அப்படியே இந்த ரீனல் கிட்னிக்கு மேலே இருக்கும் பிரமிட் ஷேப்பில். இப்போ இதில் 2 ரீஜன் இருக்கும் adrenal glandல, adrenal cortex and adrenal medulla. adrenal cortexல glucocorticoids, mineralocorticoids and sexcorticoids, இது 3 அதோட செக்ரீஷன். glucocorticoids maintain the glucose metabolism. mineralocorticoids அதுதான் இங்க முக்கியம். mineralocorticoidsனா வேற எந்த மினரல், முக்கியமா sodium is very important for sodium potassium exchange. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த adrenal cortexல இருக்கிற mineralocorticoid அதுதான் ரிலீஸ் ஆகுது. அது பேர் தான் இங்க aldosterone. mineralocorticoids தான் aldosterone. இந்த aldosterone is just coming to the DCT, அதாவது டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூலுக்கு வந்து ஒரு கமாண்ட் கொடுத்த உடனே இப்போ அந்த இன்க்ரீஸ் இன் த சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் நம்ம பார்த்தோம். இப்போ சோடியம் ரீஅப்சார்ப்ஷனில் ஃபைனலாக ஒரு செக் இருக்கு இல்லையா, டியூபுலார் செக்ரீஷனில் அங்கே ஒரு திருப்பி எதெல்லாம் எக்ஸஸாக வெளியே போதும் அதையெல்லாம் திரும்பி இழுக்கிறது, அந்த வேலையை இது செய்யும். இந்த ஒரு ரீசனுக்காகவே தான் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல் அப்படியே போய் அந்த ஜக்ஸ்ட்ரோக்ளாமெருலார் அப்பாரட்டஸோட ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இதை பண்ணி சோடியமை ரீட்டைன் பண்ணிச்சு. ஸோ எக்ஸஸாக போகிற வாட்டரை ரீட்டைன் பண்ண ஏடிஹெச், எக்ஸஸாக போகிற சோடியமை ரீட்டைன் பண்ண இந்த மேட்டர். இப்போது இது இப்படியே பண்ணிகிட்டு இருந்து எக்ஸஸாகவே மினரல்ஸ் உள்ளே போயிருந்தா என்ன பண்ணுறது, அதுவும் பிரச்சனை இல்லையா. அங்கே செக் வைக்கிறதுக்கு ஒருத்தர் வராரு, அவர் தான் இங்கே ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர். திஸ் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் ஹார்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹார்ட் ஆல்சோ செக்ரேட் சம்திங். ஸோ இதை என்ன பண்ணும், திஸ் வில் செக் த ரெனின். நீ ரொம்ப பண்ணி இருக்கிற சோடியமெல்லாம் இழுத்து உள்ளே போடாதன்னு அது பண்றதுக்காக this will check that and then it will reduce the pressure. This is a vasodilator. vaso அப்படினு சொன்னாலே வெசல், இங்க என்ன வெசல், blood vessel, வெசலோட பிரஷரை குறைக்கிறதுக்கு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொன்னாலே அப்படியே குறைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த டயூரிசிஸ்னும் போது அந்த பிரஷரை குறைக்கிறதுக்காகவே தண்ணியை தூக்கி உள்ளே போடுறது, அதுதான் இங்கே நடக்கிற விஷயம். இது எல்லாமே செக் பண்ணுது. இப்போ யூரினை கரெக்டாக செக் பண்ணி உடம்புல இருந்து அனுப்புகிற ஒரு மேட்டர். இதில் உங்களுக்கு என்னென்ன மிக்டியூரிஷன் அடுத்தது, இப்போ யூரின் வந்து வெளியே வரணும், வெளியே ரிலீஸ் பண்ணுறது தான் மிக்டியூரிஷன். அப்படின்னா யூரினரி பிளாடரில் யூரின் இஸ் ஸ்டோர்ட், ஆஸ் ஐ செட், மேபி 350 ml to 500 ml capacity. It depends on the height and weight of a human body and number of cells present in it. இதில் யூரினரி பிளாடரில் ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸ் இருக்குது. ஒன்ஸ் த யூரின் இஸ் ஃபில்ட், that is bladder is filled with urine capacity is over அப்படின்னு சொன்னால் they will send the signals accordingly. The CNS, central nervous system, will give the signal so that the sphincter muscle relaxed, it opens and the bladder constrict and the urine is released from the body. இதுதான் மிக்டியூரிஷன். அப்படின்னா யூரின் எப்படி இருக்குது, நம்ம ஹியூமன் யூரினில் யூரியா தான் அதிகமாக இருக்குது. யூரியா தான், நம்மளாம் யூரியோட்டலிக் அனிமல்ஸ். ஸோ யூரியா 20 to 30 grams per day it is released. ஒரு நாளைக்கு 1 to 1.5 liters of urine is released from the body. பார்த்தீங்கன்னா 180 liters அங்கே இருக்குது, ஆனால் இவ்வளோ தான் 1.5, some maximum ஒரு 500 capacity இருந்தால் கூட 2 liters we are just releasing from the body. இது யூரின் வந்து யூஸ்வலாக எல்லோ கலர்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூரோக்ரோம்னு ஒரு காம்பவுண்டு. அதே மாதிரி இதில் ஸ்லைட்லி அசிடிக் 6.8 ஸ்லைட்டாக அசிடிக்காக இருக்குது. தண்ணி ரொம்ப குடிக்காமல் இருந்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்து பிளட்டுக்கு போகிறதுனால ரொம்பவே அசிடிக்காக கொஞ்சம் திக் எல்லோவாகவும் யூரின் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். இப்போது இதில் என்னென்ன டிசார்டர்ஸ் இருக்குது, யூஸ்வலாக இப்போ யூரின் அனாலிசிஸ் வந்து கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், எந்த ஒரு டிசீஸ்னாலும் ஃபஸ்ட்டு யூரின் செக் பண்ணுங்கம்பாங்க. ஏன்னா அது நைட்ரோஜினஸ் வேஸ்ட் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போகும்போது அதில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் டு see to that. இங்கே பாருங்கன்னா டிசார்டரில் யூரியா நிறைய இருந்தால், அதே மாதிரி கியூட்டோன் பாடிஸ் நிறைய இருந்தால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். குளுக்கோஸ் யூரியா இதுவும் டயபெட்டிக் தான், குளுக்கோஸ் எலிமினேட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு சம்டைம்ஸ் பிளட் வெளியே வந்தால் ஹெமச்சூரியா, பஸ் வெளியே வந்தால் பியூரியா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம புக்கில் இருக்கிறது மட்டும் ரீனல் ஃபெயில்வர், டோட்டலாக ரீனல் உள்ளே இருக்கிற நெஃப்ரான்ஸ் எல்லாம் ஒரே நாளில் செத்து போகாது, கிராஜுவலாக செத்து வரும். சம்டைம்ஸ் அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் வரும், மேபி அ பாக்டீரியல் ஆர் வைரல் இன்ஃபெக்ஷன். சம்டைம்ஸ் க்ரானிக்காக இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட் ஆஃப்டர் 20-25 years this is becoming a very common thing.
அப்புறம் ரீனல் கேலிக்யூலி சம் கிறிஸ்டல்ஸ் ஃபார்மேஷன், கிறிஸ்டலைஸ்டு சால்ட் வில் பி ஃபார்ம்டு. இதுதான் இந்த கிட்னி ஸ்டோன் அப்படி இப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது தட் இஸ் ரீனல் கேலிக்யூலி. அதுக்கப்புறம் glomerulonephritis, இட் இஸ் நத்திங் பட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் glomerulus. இதுவுமே பிகாஸ் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் ஆர் மெட்டபாலிக் டிஸார்டர் எனிதிங் குட் ஹேப்பன். இது எக்ஸாம் கொஷின் கூட. ஸோ இந்த டேர்ம் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படி ரீனல் ஃபெயிலுவர் ஆனால் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, டோட்டலாக யூரின் வரல, உடம்பெல்லாம் ஸ்வெல் ஆகும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேட் ஆகும். பிகாஸ் வாட்டர் கண்டென்ட் பாடியில் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷனோ, பாடியெல்லாம் வீங்கி போகிறதோ, லோவர் பார்ட் ஆஃப் அ பாடியில் அக்யூமுலேஷன் ஆஃப் சால்ஸ் எல்லாம் இருக்கும்போது கம்பல்சரியாக தே வில் பி ரெக்கமெண்டட் டு கோ ஃபார் அ டயாலிசிஸ். தெர் ஆர் 2 dialysis. ஒன் இஸ் ஹீமோடயாலிசிஸ், செகண்ட் ஒன் இஸ் பெரிட்டோனியல் டயாலிசிஸ். பட் நம்ம புக்கில் டயாலிசிஸ், ஹீமோடயாலிசிஸ் அதாவது பிளட்டை ரேடியல் ஆர்டரியிலேருந்து வெளியே எடுக்கிறது. ஆர்டரியிலேருந்து வெளியே எடுத்து பிளட்டில் இருக்கிற நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டை எல்லாம் எடுத்துட்டு திருப்பியும் அந்த பியூரிஃபை பண்ண பிளட்டை வெயின் வழியாக அனுப்புவாங்க. இங்கே இதுதான் நடக்கும். இதில் முக்கியமாக இங்கே டயாலிசிங் ஃப்ளூவிட், செலஃபோன் மெம்ப்ரேன், இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட். இந்த டயாலிசிங் ஃப்ளூவிடில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் எவர் ப்ரெசென்ட் இந்த பிளாஸ்மா வில் பி ப்ரெசென்ட் எக்ஸப்ட் தட் தே ஜஸ்ட் டோன்ட் ஹாவ் நைட்ரோஜினஸ் வேஸ்ட். அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ணி ஆக்சுவலி யூரின் இங்கே பிளட்டிலேருந்து பிரியது அப்படியே ஒரு கைண்ட் ஆஃப் அன் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் டிரான்ஸ்போர்ட் தானே. அது மாதிரி படிப்படியாக வச்சுருப்பாங்க. அதிலேருந்து அப்படியே பிரித்து உள்ளே அனுப்புறது. இது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன்ஸ் நீட். மேபி வித் டாக்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன், வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 நாள் அந்த மாதிரி, இல்லை சம்டைம்ஸ் எவ்ரிடே. இட் ஆல் டிபெண்ட்ஸ். இது அக்யூட்டாக ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டே இருந்தால் ஃபைனலாக நோ அதர் கோ அப்படின்னும் போது கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். அது இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டு தான் இருக்குது. ஸோ பயம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன, ரொம்ப ஈஸியாக வர யூரினை ரொம்ப கஷ்டப்படுத்தி இவ்வளோலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ டு கீப் யுவர் ஹெல்த் ஃபிட், ட்ரிங்க் மோர் வாட்டர். தட் இஸ் வெரி ஒரு கைண்ட் ஆஃப் அ ரெக்வெஸ்ட். ட்ரிங்க் மோர் வாட்டர், ஜஸ்ட் கீப் யுவர் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஹாப்பினஸ். இதெல்லாம் தான் நம்ம உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸை ப்ராப்பராக ஒர்க் பண்ண வைக்கிற ஒரு விஷயம். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் அனுப்புங்க. டெஸ்ட் எழுதுங்க. இந்த ரிவிஷன் வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏற்கனவே போட்டதெல்லாம் பார்த்துட்டு அதில் இருக்கிற லிங்க்கில் இருக்கிற டெஸ்ட் எழுதுங்க. கம் ஃபார் அ லைவ்லி டிஸ்கஷன் ஸோ தட் வில் டிஸ்கஸ் அண்ட் கிளாரிஃபை த டவுட்ஸ் just before exam. It's a kind of a brush up. Please subscribe and share too. Thank you.